கொடுக்குற இடத்துல அவங்க இருக்கிறனால நம்ம இருக்கிற பூரா கொடுத்துவிட்டு அவன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு கிடக்கும். என்ன கொடுமை இது? இந்தியாவா? இங்கிட்டு மீனவிகளை போட்டு கொள்றாங்க, அங்கிட்டு ஈழத்தமிழில் அழிச்சியே விட்டாங்க. இன்னும் தமிழனுக்கு என்னென்ன செய்ய வேணுமோ அதை போல செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. மும்மொழி கொள்கைங்கிறாங்க, நால்மொழி கொள்கைங்கிறாங்க. எந்த கொள்கைனாலும் நீ இருந்து வச்சுக்கோ. ஆனால் எங்களுக்கு இருமொழி கொள்கை தான். நீங்கள் ஐயா நம்ம அவர் கூட போய் சொல்லிட்டு வந்திருக்காரு டெல்லியில் போய். பாவம், அவர் போட்டு கொக்கியை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்காங்க பிஜேபிக்காரங்க. அவர் போய் அங்கே போய் நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு நிதியை கொடுத்துடணும், கொடு சொல்லு, ஒரு தீர்மானம் போடு, அண்ணா எல்லாத்தையும் சேர்த்து. இல்லை எங்களுக்கு மொழி இருமொழி கொள்கை தான், அந்த அம்மா சொன்ன மாதிரி நாங்கள் சொல்கிறோம்னா அவன் விட மாட்டானே. உன்னைய எப்படி விடுவேன்? நீ என்ன சொன்னாலும் தலையாட்டி தான் வரணும். நீ இங்கே 1000 பேசுவ, இந்த மாதிரி நாங்கள் பிஜேபிக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அது இதுன்னு. பாவம் ஸ்டாலின் முதலே சொல்லிட்டாரு, ஸ்கெட்சு போட்டார். இது சும்மா இங்கே வெத்து வெட்டில் வெட்டாதீங்க, நீங்கள் அங்கே போகிறது எங்களுக்கு தெரியும், எதுக்கு போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்கன்ட்டு. உங்களை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் போகிறீங்க, போங்க. ஆனால் எங்களுடைய இட உணர்வை மழுங்கடிக்காமல் பார்த்துக்கோங்க. அந்த அம்மா இருந்தால் வெள்ளம் நடந்திருக்காது. ஏதோ அதையும் சதியை பண்ணி இது பண்ணிட்டாங்க, அது வேறு கதை. ஆனால் இங்கே வந்து நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக இருக்கார், யாருக்கும் எதையும் விட்டு கொடுக்க மாட்டார். நீ காசு கொடுத்தாலும் சரி, காசு கொடுக்கலாலும் சரி, போடான்ட்டார். நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் மாநிலத்தை. இன்னும் கொஞ்சம் நாளில் அப்புறம் நாங்கள் வேறு லெவலில் போயிடுவோம். இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம். அப்புறம் நீங்கள் பார்த்து சங்கடப்படாதீங்க, அவ்வளோதான். நாங்கள் ஏதோ ஜனநாயக முறைப்படி இந்த அமைப்பில் இந்தியாவுக்குள்ளே இருக்கணும், இந்தியா வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இந்தியா வேணாம்னா இந்தியா திணிங்க போ, அவ்வளோதான். நீ பாட்டு திணிச்சிட்டு போ, நாங்கள் தமிழ் நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். என்ன ஒரு கொழுப்புல இதில் இங்கே என்ன குறையில் இருக்கே? நீ மக்களுக்கு எவ்வளோ நல்ல நல்ல திட்டங்கள்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்காருங்க முத்தமிழறிஞருடைய கலைஞருடைய மையம் மு க ஸ்டாலின் அவர்கள். இன்னும் அவர் பாருங்கள், உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர்கள் விளையாட்டுத்துறைக்கு அவ்வளோ ஊக்கம் கொடுத்து ஒரு குறையும் சொல்ல முடியல இவங்கனால. அதனால என்னென்னமோ சேர்த்து கூட்டணி எவ்வளோ நாள் சேர்த்து பார்க்குறாங்க. பாரு கூட்டணி சேர் எங்களுக்கு மக்கள் இருக்காங்க, தெளிவாக நாங்கள் செஞ்சுருக்கோம், அதுக்கு பலன் இருக்குது. இங்கே மந்திரமா தந்திரமா நிகழ்ச்சி ஐயா அவர்கள் சிறப்பாக செய்வார்கள். ஒரு அறிவுபூர்வமான நிகழ்ச்சி, அறிவியல் நிகழ்ச்சி. அது எல்லோரும் பக்கத்தில் வந்து நீங்கள் அங்கங்கே நின்றுட்டு கேட்டாலும் பரவாயில்ல, இது நிகழ்ச்சி. இது வந்து பக்கத்தில் வந்து நின்று கேட்டு அது என்னன்னு பார்க்கணும். அவர் என்ன செய்கிறாரு, அவர் கையில் என்ன இருக்குது, அவர் எப்படி இந்த முட்டையெல்லாம் பறக்க விடுறாரு, அதெல்லாம் நீங்கள் பார்த்து அதை நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. அதுக்கு விளக்கமும் சொல்லிடுவார். உங்கள் அறிவை தெளிவுபெறணும், அவ்வளோதான். இதை கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.